ஆரம்பிச்சலாம். சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. வற்றா கருணை திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூரலும் தடமார்பு அழகும் ஒற்றாலும் சின்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறம் செற்ற தேவே பஞ்சாக்கிர தேசிகனே. திருச்சிற்றம்பலம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் உன்னி வைத்தே என்றும் உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கனி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை வணங்கி, ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனையை சிறமேற்கொண்டு செய்து வருகின்ற தூத்துக்குடியைச் சார்ந்த புனிதர் பேரவை சார்பாக, மன்றம் சார்பாக சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த இலக்கிய நூல் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே கலசை செங்கழுநூர் விநாயகர் பிள்ளை தமிழ் என்ற நூலினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விநாயகப் பெருமான் வழிபாடு என்பது சைவர்களுக்கு இன்றியமையாத ஒன்று. விநாயகர் மேலான கடவுள், எல்லோருக்கும் மேலான நாயகர் என்பதனாலேயே விநாயகர் அன்பர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல வேண்டுவனவற்றையெல்லாம் அவர்கள் கேட்காமலேயே அருளக்கூடிய நாயகர், வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகர். எனவே விநாயகர், விநாயகப் பெருமானுடைய வழிபாடு ஒன்றே வேண்டப்படுவதாக இருக்கின்றது. அதாவது வழிபாடு ஒன்றுதான் நம்ம வேண்டி பெறணும். வேண்டுவது வேற விண்ணப்பங்கள்லாம் இல்லை. வேண்டுவது வேண்டாமை வரணும். அந்த வகையில நமக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் வேண்டியவாறே அருளக்கூடிய நாயகர் விநாயகர். அவருடைய பூசையை நாள்தோறும் செய்து வருபவர்களிடத்து திருமகள் குடியிருப்பாளாம். விநாயகப் பெருமானை நாள்தோறும் பூசை செய்பவர்களுடைய இல்லத்தும் உள்ளத்தும் திருமகள் குடியிருப்பார் என்று நம்முடைய இரட்டை மணிமாலை, விநாயகர் இரட்டை மணிமாலை காட்டுகின்றது. நல்லார் பழிப்பில் எழிற்செம் பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்து எங்கள் போதகமே புறமூன்று எரித்த வில்லான் அளித்த விநாயகனே என்று மெய் மகிழ வல்லார் மனத்தன்றி மாட்டால் இருக்க மலர் திருவே என்று அந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய செந்தமிழ் சிவஞான போதம் அருளிய மெய்கண்ட தேவ நாயனார்
திரு வெண்ணெய்நல்லூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வழிபட்டு சித்தாந்த ஞான உபதேச மரபினை விளக்கி வந்தார் என்று நமக்கு காட்டப்படுகின்றது. மெய்கண்ட தேவநாயனார் திருமரபில் தோன்றி திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த சித்தர் சிவப்பிரகாசர் அந்த பரம்பரையில் வந்தவர். அவர் ஆதீனத்திற்கு என்றும் ஆக்கத்தையும் சைவ மரபினையும் தழைக்கும்படியாக அந்த ஆதீனத்திலே மடாலயத்திலே வடக்கு வாசல்ல மேற்கு திசையில் ஒரு திண்ணையில் ஒரு சிறிய விநாயகப் பெருமானை வைத்து வழிபாடு செய்து வந்தார். பின்பு அதனை பிரதிஷ்டை செய்து அந்த பெருமானுக்கு சிவப்பிரகாச விநாயகர் என்று பெயர் சூட்டி சைவம் தழைத்தோங்க வழிபாடு செய்தார். அந்த விநாயகப் பெருமான் இன்று அளவிலும் சிவப்பிரகாச விநாயகர் என்று போற்றப்பட்டு அந்த திருமடத்தினுடைய ஆதீன கர்த்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது இன்றளவும் என்று நாம பார்க்கின்றோம். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நமக்கு அனைத்தையும் வெற்றியாக கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம சிந்திக்க இருப்பது மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்கின்ற நூல். இந்த நூலிலே நமக்கு நாம முதல் பாடல் விநாயகப் பெருமானுடைய இவருக்கென்று எழுதப்பட்ட ஆண்பால் பிள்ளைத்தமிழ், விநாயகப் பெருமானுக்கென்று எழுதப்பட்ட பிள்ளைத்தமிழ். இதனுடைய நூல் அறிமுகம் எல்லாம் நம்ம சென்ற பதிப்பிலே அதை பதிவு செய்து வைத்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நூலுக்குள்ளே நாம செல்ல இருக்கின்றோம். முதல் பாடல் மணிபூத்த மருமத்து நெடுமால் முதல் புலவர் வான்பதம் வேட்டவர்க்கு வழங்குவோனும் தனது பதம் இறந்தோர்க்கு உதவும் வள்ளலும் தானே எனும் தனிபூத்த தம் தந்தை போல் பிற குறித்ததுவும் தற்குறித்தது ஏன்ற தொழிலும் தானே கடை கூட்ட வல்ல செங்கழுநீர் தடம் களிற்றை அஞ்சலிப்பாம். அதாவது விநாயகப் பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடியது இந்த முதல் பகுதியிலே, இந்த பாடலிலே. இந்த தொட்டிக்கலை என்று சொல்லக்கூடிய கலசை, இந்த தலத்திலே எம்பெருமான் நம்முடைய சிவஞான சுவாமிகள் அவருடைய மாணாக்கர்கள் 12 பேர், அவருடைய தலைமை மாணாக்கர் என்று சொல்லப்படுகின்ற தொட்டிக்கலையை சார்ந்த சுப்பிரமணிய முனிவர் மற்றும் அந்த ஊர் பெரும் செல்வர்கள், மெய் அன்பர்கள், கேசவ முதலியார் ஆகியோர்களுடைய வேண்டுகோளின்படி இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்து அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய, அங்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிதம்பரேஸ்வர், சிவகாமி அம்மை உடனாய் உரைகின்ற சிதம்பரேஸ்வரர் அங்கு எழுந்தருளி தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்திலே திருக்கோவில் கொண்டு இருக்கின்றார். அந்த திருக்கோவிலுக்கு அருகே விநாயகப் பெருமான் தனி சன்னதியாக, தனி திருக்கோவிலாக அங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அந்த விநாயகர் மீது பாடப்பட்ட இந்த நூல் விநாயகப் பெருமானுடைய பிள்ளைத்தமிழ் என்று போற்றப்படுகின்ற இந்த நூல் மாசி மாதம் 27ஆம் தேதி 1771ஆம் ஆண்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த விநாயகப் பெருமானுடைய பிள்ளைத்தமிழை அருளி செய்ததற்கு பிறகு பல நூல்களை 14 ஆண்டுகள் இருந்து எஞ்சி இருக்கக்கூடிய பல நூல்களையும்
முனிவர் பெருமான் அருளியிருக்கின்றார் என்று அவருடைய வரலாறு நமக்கு பறைசாற்றுகின்றது. சரி, இந்த பாடலிலே தொட்டிக்கலை என்கின்ற பதியில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய அழகாலும் தாங்கள் பூசி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் குழம்பாலும் கண்கள் அம்பு போன்ற அழகினை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த கண்ணாகிய அம்பு மன்மதனின் படைக்கலன்களாலும் பிரம்மன் திருமாலும் முதலியவர்களை வெற்றி கொள்ளுகின்றார்கள். அவர்கள் அந்த பெண்களினால் அறிவழிந்து நிற்கின்றார்கள். அந்த வானத்தில் உள்ள தேவர்களும் பிரம்மர்களும் பிரம்மனையும் திருமாலையும் அவர்களிடமிருந்து மீட்டு தம் வசப்படுத்திக் கொள்ள கலைமகளும் திருமகளும் இந்த தொட்டிக்கலைக்கு வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து பூசித்து அந்த நிலையிலிருந்து அவர்களை நீக்கி திருவருளை பெரும்படியாக செய்கின்றார்கள். இந்த விநாயகப் பெருமானோ தம்முடைய தந்தை போல தம்முடைய தந்தைக்கு ஈடாக அருளுவதிலும் ஆட்கொள்வதிலும் வள்ளலாக இருக்கின்றார். அவர் அந்த பெண்களினுடைய வழிபாட்டினை அவர்களுக்கு அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சித்தி தரும் வகையில் அருளுகின்றார் இந்த தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தில் இருந்து கொண்டு என்று இந்த முதல் பாடல் நமக்கு காட்டுகின்றது. கலைமகளும் திருமகளும் தொட்டிக்கலைக்கு வந்து விநாயகப் பெருமானின் எதிரில் வழிபாடு செய்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புகழை உடைய இந்த பதியில் செங்கழுநீர் விநாயகப் பெருமான் விரும்பி நிலை பெற்று இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அவர் சிவபெருமானை போன்று எல்லா செயல்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருக்கின்றார். எனவே இவர்களுடைய வழிபாடு ஏற்கப்பட்டு அவர்களுக்கு பிரம்மனுக்கும் மற்ற இந்திராதி தேவர்களுக்கும் விநாயகப் பெருமான் உய்வினை தருகின்றார் என்று இந்த பாடல்ல சொல்லி, அப்படிப்பட்ட ஆற்றல் உடைய விநாயகப் பெருமானை நாம் சென்று வணங்குவோமாக என்ற இந்த முதல் பாடல்ல நமக்கு அந்த கருத்தை வைக்கின்றார். அந்த பாடல்ல செங்கழுநீர் அந்த தந்தை போல தொழிலும் தானே கடைக்கூட்ட வல்ல செங்கழுநீர் தடம் களிற்றை அஞ்சலிப்பாம் அணிபூத்த நொய்யில் கரும்பு சிலையாக விழி அம்பினை பூட்டி மடவார் அம்புய கிழவனை சீதரன்னா இங்க திருமால் சீதரனை வென்றவர்கள். அம்புய கிழவன்னா பிரம்மன் திருமால் ஆகியவர்களை வென்றவர்கள் இந்த பெண்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் அறிவினை திரைகோடலும் மணிபூத்த மலர் மகளிர் ஆங்கு அதனை வீட்டிடும்படி வந்து இருந்து செவிபார்க்கும் திருக்கலசை மன்னிவாள் தன்னையே பாடும் என் கவி தழையவே என்று இந்த பாடல்ல அற்புதமா ஒரு செய்தியை வைக்கிறார். அதாவது இங்க சீதரன் என்பது திருமால், ஸ்ரீ என்பது திருமகள், தரன் என்று சொன்னால் அது தரித்தவன், திருமகளை தன் மார்பில் தரித்தவனும் அந்த கிழவன் அணிபூத்த அம்பினை பூட்டி மடவார் அம்புய கிழவன் அது பிரம்மன். இவர்கள் எல்லோரும் இந்த பெண்களினுடைய அழகில் மயங்கி இருக்கின்றார்கள். கலைமகளும் திருமகளும் அதனை விடுத்து இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அவர்களை ஆட்கொள்வதற்கு பெருமானிடத்து வேண்டி அவர்களை ஓய்வு பெறச் செய்கின்றார்கள் என்று முதல் பாடல்ல வைக்கின்றார். பொதுவாக திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அவர்களுடைய செருக்கினால், தாம்பரம் என்று இருக்கக்கூடிய செருக்கினால் காண முடியாத பெருமான் நம்முடைய சிவபெருமான் என்று ஞான சம்பந்த பெருமான் முதல் சொல்லக்கூடிய திருமுறைகள்ல ஆசிரியர்கள் அனைவரும் அந்த கருத்தினை வைத்து பாடி அமைத்திருக்கின்றார்கள். இங்கு அவர்களே மயங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து நீங்கி ஓய்வு பெறுவதற்கு அவர்களுடைய அந்த மனைவிமார்களாக இருக்கக்கூடிய கலைமகளும் மலைமகளும் வந்து வழிபாடு செய்த இந்த திருத்தலம் செங்கழுநீர் என்பது அந்த செங்கழுநீரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை நாமும் வழிபாடு செய்து உய்வோமாக
என்று இந்த முதல் பாடல்ல வைக்கின்றார். அடுத்த இரண்டாவது பாடல், அகல வடிவாய் ஆன பரமானந்தனுமே மெய் அடியவர்கள் தம்மை ஆள அருள் உரு எடுத்தலால் தன் இளமை நோக்கி முன் அந்தவார் கூறும் மொழியார் தகவு பெரு சிறு தேரை ஈற்றில் தளி இதழ தாங்கு காப்பாதி பத்தும் தண்டாத வாஞ்சையில் கலசை உற்பல யானை தன்னை யானின்று ஏத்தினேன் இகழும் ஒரு வேடம் பறித்து வரும் ஒருவன் உளை எல்லோம் எல்லை குழி இயல்பாக அவ்வுருவம் உடையவரினும் பெருமை எண்ணில் பெரும் செல்வமும் மிக உதவு நீர்மையை மத்து இயல்பாத்தி விளம்புயத்தா யாரினும் வினையினேன் தன்னிடத்து ஓவாத பேரருள் விளைத்திடும் என குறித்தேன் என்று அந்த இரண்டாவது பாடல்ல நமக்கு தெரியும். நம்ம மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல் என்று பார்க்கின்ற பொழுதே அது முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நூலாகத்தான் இருக்கும். அதுல ஒண்ணும் ஐயம் இல்லை. நமக்கு நம்முடைய அகிலாண்டேஸ்வரி பதிகம், செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் முழுக்க அந்த 10 பாடல்கள்லையும் அத்தனை அதாவது அந்த வினை பற்றிய செய்திகள், தசகாரியம், அத்துவாக்கள், அவத்தைகள், ஐந்தெழுத்து, அதுக்கப்புறம் அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடிய செயல், இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் போற்றுகின்ற கருத்தை எல்லாம் பதிவு செய்வார். அந்த வகையிலே இந்த பாடலிலே அந்த பெருமானுடைய வடிவம், அவனுடைய வடிவம் எப்பேற்பட்டது? நமக்கு அகலமாய் சகலமாய், அகலம் சகலம், அகலம் என்பது உருவம் இல்லாதது, சகலம் என்பது அந்த உருவத்தோடு இருப்பது. அதெல்லாம் இங்க நமக்கு காட்டுறார். அகலமாய் யாரும் அறிவறியாது அப்பொருள் சகலமாய் வந்தது. அறிவறியாத அப்பொருள் அருவுருவமாக இருக்கக்கூடியவன், அருவமாக இருக்கக்கூடியவன், உருவமாக இருக்கக்கூடியவன், இந்த மூன்றும் இல்லாத நிலையில் இருப்பவன் இறைவன். உருவமும் அருவுருவமும் அருவமும் இந்த 3 நிலைகளை கடந்தவன் நம் பெருமான், சிவபெருமான், இறைவன் என்று நம்ம சாத்திர நூல்கள்ல பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவன் அருவுருவம் கொள்வதும் உருவம் கொள்வதும் நம் பொருட்டு சகலர்களாகிய இந்த ஆன்மாக்களினுடைய கருத்திருமேனியை நீக்கும் பொருட்டு அவன் உரு திருமேனி கொள்கின்றான் என்று நம்முடைய சித்தியாரெல்லாம் காட்டுகின்றது. அந்த வகையிலே இங்க நமக்கு என்ன காட்ட வருகின்றார்? இப்போ இந்த கருங்குவளை மலர் எனப்படுகின்ற செங்கழுநீர் என்பது விநாயகப் பெருமான் அந்த திருத்தலத்திலே உற்பல யானை, அது செங்கழுநீர் விநாயகர், அதுதான் இங்க உற்பல யானைங்கிறார். கருங்குவளை மலர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் இயல்பான தன்மை உடையவர்களை காட்டிலும் வேடமிட்டு வருபவர்களிடம் அதிக சிறப்பு உண்டு என்று எண்ணுவது போல, அதாவது இயல்பாக ஒரு குழந்தையை, அந்த குழந்தையை வளர்க்கின்ற செவிலித்தாயார் புகழ்வதை காட்டிலும் அந்த குழந்தையினுடைய தாயார் புகழ்வதும், அந்த தீவினையாளனாகிய யான் புகழ்ந்து பேசினால் நாம சுற்றி இருக்கவர்கள் புகழ்வது என்பது சிறப்புடையது. அதாவது இங்க சொல்லுகின்ற பொழுது திருக்குறளிலே ஒரு குறள் இருக்கு இல்லையா? தம்முடைய ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த தாயினுடைய மகிழ்ச்சி தன்னுடைய குழந்தையை சான்றோர்கள் போற்றுவது, சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில் தம்முடைய குழந்தையை அவர்கள் போற்றுகின்றார் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி, அந்த குழந்தையை அவர் பெற்ற காலத்தை விட மகிழ்ந்திருப்பார்கள். அதுபோல இங்க விநாயகப் பெருமான் பேரருள் புரிவான் என்று எண்ணி
அந்த உருவமற்ற மேலான ஆனந்தமயமாக உள்ள தொட்டிக்கலை என்கின்ற திருப்பதியில் குழந்தையாக பாவித்து இந்த கழுநீர் விநாயகப் பெருமானை குழந்தையாக பாவித்து காப்பு பருவம் முதல் சிறு தேர் பருவம் முடிய 10 பருவங்களாக வைத்து அன்பினால் நான் புகழ்ந்து பாடுகின்றேன். இதனை இந்த அடியார் பெருமக்கள் கேட்டு அடியார்கள் ஆட்கொள்ள இறைவன் அருளுருவம் கொண்டு வருவதை இந்த ஆசிரியர் நாம் இயற்றிய குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்ல இத ஒரு செயல்ல சொல்றார். அதாவது இங்க விநாயகப் பெருமானை பற்றி யான் பாடுகின்றேன், அதை கேட்டு விநாயகப் பெருமான் மகிழ்கின்றார். அது ஒரு பக்கம். இதனை கேட்கக்கூடிய அடியார் பெருமக்கள் மகிழ்ந்து கேட்பாராகில் அது அடியானுக்கு உற்ற மேலான பரிசு என்று முதல் பாடல்ல நமக்கு இங்க வைக்கிறார். அதாவது இத அவையடக்கம் போன்ற ஒரு பாடல். இந்த அவையடக்கத்துல சொல்வது போல அடியார் பெருமக்கள் இந்த பாடல்களினுடைய கருத்தினை ஏற்றுக்கொண்டால் அதுவே அடியனுக்கு கிடைத்த பரிசு. எப்படியாம்? செவிலித்தாய் அந்த தன்னுடைய குழந்தையை போற்றுவதை விட பெற்ற தாய் புகழ்வதும் சான்றோர்கள் போற்றுவதும் எத்தனை சிறப்பு உடையதோ அதுபோல இதை கேட்கக்கூடியவர்கள் இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த பிள்ளைத்தமிழை கேட்கக்கூடியவர்கள் இவர் யார சொல்றாரு? விநாயகப் பெருமானை குழந்தையாக பாவித்து யான் பாடிய, ஏன்னா பிள்ளைத்தமிழ் அப்படிதான் இறைவனையோ பாடப்படுகின்ற பொருள்களையோ குழந்தையாக பாவித்து, அதாவது இப்ப சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது, நம்முடைய மாதவ சுஞான சுவாமிகளுக்கே பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது, முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது, அம்மைக்கு இருக்கின்றது. ஆக அப்படி பாடுவதற்குரிய நோக்கம், அப்படி பாடக்கூடியவர்களை குழந்தையாக பாவித்து பாடுவதுதான் இந்த பிள்ளைத்தமிழ் என்கின்ற நூலினுடைய இலக்கணம். அதுபோல நான் விநாயகப் பெருமானை குழந்தையாக பாவித்து அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? இவர் செவிலித்தாயாம். மாதவ சுஞான சுவாமிகள் குழந்தையாக பாவித்து செவிலித்தாயார் கூறுவது போல இந்த காப்பு பருவம் இதையெல்லாம் பாடி அருளி இருக்கின்றேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு இத அடியார்களை ஆட்கொள்ள இறைவன் இந்த அருள் உருவம் கொண்டு வருவதை, இப்படி அருள் உருவம் கொண்டு வருகின்ற இறைவனை குழந்தையாக வைத்து பாடி அருளி இருப்பதை, இந்த கருத்தை அவர் அருளி செய்த அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்ல ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார். அதையும் இங்க நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார்கள். அதுல மனம் வாக்கில் எட்டாத சிற்சக்தி ஆயிடினும் மண்பதைகள் உய்ய வேண்டி மலையறையன் முதலோரிடத்து அவதரித்து ஒரு மடப்பிள்ளையாய் வருதலால் என்று அதுல சொல்லியிருக்கிறார். அதாவது அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்ல சொல்லப்பட்டது போல மனம் வாக்குக்கு எட்டாத இறைவன், வாக்கு மனத்திற்கு எட்டாதவன், வாக்கு மனத்திற்கு எட்டாத இறைவன், அவன் அந்த வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத சிற்சக்தி உடையது அந்த ஆன்மாக்கள் ஆயிடினும் அந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டி, எட்டாதவன் என்று சொன்னால் அவன் இல்பொருளாகி விடுவான். அப்போ இந்த வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டுபவன் என்று சொன்னால் அவன் அசத்தாகி விடுவான். ஆக அவன் அசத்தும் அல்ல, இன்மை பொருளும் அல்ல என்பதனை விளக்குவதற்கு அவன் கோசரமாய் உள்ளான் என்று நமக்கு சிவஞான போதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் அணுகும்படியாக இந்த இறைவன் நமக்கு இறங்கி வந்து அருளுகின்றான் என்று நமக்கு எல்லா நூல்களிலும் அதைத்தான் சாத்திர நூல்கள் காட்டுகின்றது. அந்த சாத்திர கருத்தின்படி எங்க விநாயக பெருமானு குழந்தையாக பாவித்து அடியேன் அருளி செய்திருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் இந்த சகலர்களாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் உய்வை தரும் என்பதில் ஐயமில்லை என்ற கருத்தையும் நமக்கு முனிவர் பதிவு செய்கின்றார். அதாவது இங்க எம்பெருமான் விநாயகப் பெருமான் பிரணவமூர்த்தி, அவர் பிரணவமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். நம்ம தெரியும் அந்த முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பராக்கிரமத்திலையும் சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா, அந்த மயிலே பிரணவ வடிவமானது. முருகப்பெருமான் கொண்டிருக்கக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலே பிரணவ வடிவம். சிவபெருமான்
திருச்சடை மேல் வைத்திருக்கக்கூடிய ஒன்றை பிரணவ வடிவம். எனவே இதெல்லாம் பிரணவ வடிவத்தை காட்டுகின்ற அங்கம் உபாங்கம் சாங்கம் என்று சொல்லுகின்றோமே, இதெல்லாம் நமக்கு பிரணவத்தை காட்டுகின்றது. ஆக இங்க விநாயகப் பெருமான் அவருடைய வடிவமே பிரணவ வடிவம். அவருடைய வடிவமே பிரணவ வடிவம். எனவே அந்த வேதமானது சிவபெருமானை முதல் இடை கடைகளில் பிரகாசப்படுத்துகின்றது. முதலில் ஓம் என்று தொடங்குகின்றது. அது பிரணவம் என்று சொல்லப்படுகின்றது. ஓம் என்கின்ற பிரணவம். அதனுடைய வடிவமே விநாயகப் பெருமான். அவருடைய விநாயகப் பெருமானுடைய வடிவமே பிரணவத்தை நமக்கு காட்டுவது. வேதத்தின் முதல் எழுத்து விநாயகப் பெருமானுடைய சொரூபம் சொரூபமாதலை அவரது திருமுகம் உணர்த்துகின்றது. வேதத்தில் முதல் எழுத்து முதல் வார்த்தை அது ஓம். அந்த ஓம் என்கின்ற எழுத்தே இவருடைய சொரூபம்னா வடிவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே கை வேழமுக என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். கை வேழமுகம் அப்படின்னு சொன்னா அது முந்தை வேத முதல் எழுத்தாகிய எந்தை. முந்தை வேத முதல் எழுத்தாகிய வேதத்தில் முதலில் சொல்லப்பட்ட எழுத்தாகிய ஓம் என்கின்றது எந்தை விநாயகப் பெருமான் என்றும் மூல மொழி பொருளாம் எந்தை. மூல மொழியாக இருக்கக்கூடிய மூல மந்திரமாக இந்த மந்திரத்தின் உடைய பீஜமாக இருக்கக்கூடிய ஓம் என்கின்ற பிரணவம் அது விநாயகப் பெருமானின் சுரூபம் எனவும் தாரக பிரம்மமான மா கயமுகத்து வள்ளல். தாரக பிரம்மமான மா கயமுகத்து வள்ளல் இந்த விநாயகப் பெருமான் என்றும் நமக்கு இப்படி விநாயகப் பெருமானுடைய வடிவமே ஓம் பிரணவமாக இருக்கின்றது என்ற கருத்தினை கந்தபுராணம் நமக்கு காட்டுகின்றது. பிரணவத்தினுடைய வடிவை முதல்கண் அறிவது மரபாக இருக்கின்றது. முதலாம் இரண்டாம் உறுப்புக்கள் நட்சத்திர வடிவு தண்ட வடிவுகளாக அமையப்பெற்றது இந்த பிரணவம் என்று காமிக ஆகமம் நமக்கு சொல்லுகின்றது. எனவே அந்த இரண்டு உறுப்பும் கலந்த வடிவம் ஊமை எழுத்தென்றும் மூல மனு என்றும் அதுவே அந்த பிள்ளையார் சுழி போடுகின்றோம் அல்லவா, அந்த பிள்ளையார் சுழி என்றும் மௌன அக்ஷரம் என்றும் மௌனக்குறி என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த ஊ என்கின்ற எழுத்து நம்ம எடுத்த உடனே ஊ என்று எழுதுவோம் இல்லையா, அதுதான் இவ்வளோ சிறப்பு உடையது. அது மௌனாக்கிரம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஓம்கார வாட்சியராகிய விநாயகரது துதிக்கை போல இருக்கக்கூடியது. அந்த ஓம்கார எழுத்து அது துதிக்கை, விநாயகப் பெருமானுடைய துதிக்கை. இதுவே மோனமே குறியதாக முதல் எழுத்து அருளிய என்று கந்தபுராண செயலின் மூலமாக நாம் அறிகின்றோம். கண்டனவல் எல்லாமன உருவு எளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் என்று தாய்மான சுவாமி அதற்கு நமக்கு பாடி அருள் இருக்கின்றார். திருமந்திரத்தில் கூட ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்தறியலாமை அகத்தினில் அஞ்சும் அடங்கிடு மோமயமுற்றது உள்ளொளி பெற்றது மயமற்றது நாம் அறியோமே என்று அந்த ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்தறியலாமை அப்படின்னு இந்த ஓம்காரத்தை அங்க நமக்கு திருமூலர் நாயனார் அருளி செய்திருக்கின்றார். இது பற்றியே நம்முடைய விநாயகப் பெருமானுடைய வழிபாடும் அந்த வழிபாடு செய்கின்ற மரபினையும் உலகம் கை கொண்டு இன்றும் நமக்கு அதை அனுஷ்டித்து கொண்டு வருகின்றது. நம்முடைய நாட்டில் மட்டுமல்லாமல் எல்லா நாட்டிலும் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை ஜீவராசிகளும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா? ஆக இதனையே நம்முடைய சிவபெருமான் அவருக்கு அருளி செய்தார் என்று உண்மை நூல்கள் கூறுகின்றது. என்னதை அருளி செய்திருக்கின்றார்? முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான், அவரை வணங்கித்தான் அத்தனையும் தொடங்க வேண்டும் என்கின்ற மரபினை நமக்கு சிவபெருமான் அருளி செய்திருக்கின்றார். அந்த முப்புறத்தை
எரிக்க செல்கின்ற பொழுது அந்த தேர் முறிந்ததும் அந்த சக்கரம் முறிந்ததும் அதனை அந்த தேவர்கள் அவர்கள் தம்மால் தான் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது என்று இருமாந்து இருக்கின்றார்கள். எனவே விநாயகப் பெருமான் அங்கு அவர்களுடைய ஆணவத்தை நீக்கும் பொருட்டாக அங்கு அச்சை முறித்தும் அச்சு முறித்து பின்பு அதனை சரி செய்துமாக அச்சு முறித்த விநாயகப் பெருமானாக அங்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதனை நூல்கள் நமக்கு பகர்கின்றது. விநாயகப் பெருமானும் சிவமும் சக்தியும் பிரணவ சொரூபியாக இருக்கக்கூடியவர்கள், சிவமும் சக்தியும் இருவருமாக இணைந்து இருக்கக்கூடிய பிரணவ சொரூபமே விநாயகப் பெருமான். விநாயகக் கடவுளை தம்மின் வேறாகாத சிவபெருமானையே ஓங்காரப் பொருள் என்று வேதம் கூறும். அதாவது இந்த உண்மை தன்மையை தான் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமான் சிவபெருமான் வேறு, விநாயகப் பெருமான் வேறு என்று கூற முடியாது. சிவபெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு என்று ஒரு காலம் கூற நம்மால முடியாது. அது அப்படி சொல்லக்கூடாது என்பதை நமக்கு நூல்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள், வேதங்கள் சொல்லி வைத்திருக்கின்றது. எனவே அந்த அஸ்து சதா சிவோம் என்பதே அது. அஸ்து சதா சிவோம் அப்படின்னா அம்மையும் அப்பனுமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை விநாயகப் பெருமான். அவர்களுடைய சொரூபமே இந்த பெருமான், அவர்களுடைய சொரூபமே. அதனாலதான் அந்த மாயேஸ்வர மூர்த்தங்கள் 25ல விநாயகப் பெருமான அனுக்கிரகம், சோமஸ்கந்த மூர்த்தம் அது முருகப்பெருமானுக்கு அனுக்கிரகம் செய்கின்ற திருமூர்த்தம். இதெல்லாம் அந்த போக மூர்த்தங்கள்ல சொல்லப்படுவது. யோக போக வேக மூர்த்தங்கள்ல இதெல்லாம் அந்த போக மூர்த்தங்கள்ல காட்டப்படுகின்ற திருமேனிகள். எனவே அஸ்து சதாசிவம் என்பது அது அந்த வேதம் கூறுகின்ற சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் வேறு அல்ல என்று கூறுகின்ற செய்தி. திருநாவுக்கரசு பெருமானும் ஓங்காரத்து உட்பொருளானை என்று பாடி அருளி செய்திருக்கின்றார். ஓங்காரத்து ஒருவன் என்றும் அவர் பாடி செய்திருக்கின்றார். இந்த இடங்களில் எல்லாம் அந்த ஓங்காரத்தின் உட்பொருளானை அப்படின்னாவே அது விநாயகப் பெருமானை குறிக்கக்கூடியது. ஓங்காரத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான். அது ஓங்காரத்து ஒருவன், ஓங்காரமாகவே இருக்கக்கூடியவன், ஓங்காரமாகவே வடிவமாக இருக்கக்கூடியவன், பிரணவ சுரூபியாக இருக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான் என்றெல்லாம் நம்முடைய அப்பர் சுவாமி பாடி அருளி செய்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சிவத்தோடு அபேதமாக சக்தி என விளங்கும் விநாயகரது தயை, அவருடைய சக்தி, அம்மை, அவருடைய தாய் விநாயகப் பெருமானுடைய அம்மை, அது உம என்று வேதம் கூறி உமா சகாயம் என்று சொல்லப்படுகின்றது. அகரம் உகரம் மகரம், அது ஓம். அகரம் உகரம் மகரம் என்கின்ற பிரணவம், இந்த மூன்றும் சேர்ந்து அதுல ஊம என்ற பொழுது அந்த இம் என திரிந்து விளங்குகின்றது. ஓம். இது பற்றி கந்தபுராணத்தில் மூலோங்கார பொருளாய் இருந்தான் என்று கூறப்படுகின்றது. மூல ஓங்கார பொருள், மூல ஓங்கார பொருள், முதன்மை பொருள் ஓங்கார பொருள், பிரணவ பொருள், வேதத்தின் முதல் பொருள் என்றெல்லாம் நமக்கு விநாயகப் பெருமானுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. விநாயகப் பெருமானும் சிவமும் சக்தியும் ஒருவரே என்று பெறப்படுகின்றது இதனால். ஆக விநாயகப் பெருமான் வேற, அம்மை வேற, சிவபெருமான் வேற என்றெல்லாம் நமக்கு காட்டப்படவில்லை எங்குமே என்ற கருத்தோடு இந்த காப்பு பருவத்தினை நாம செல்லுகின்றோம். காப்பு பருவத்துல முதல்ல திருமாலை சொல்லுகின்றார்கள். திருமாலுக்கு ஒரு பாடல், சிதம்பரேஸ்வரருக்கு ஒரு பாடல், பல பாடல்கள் இதுல நமக்கு காட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் சிவகாமி அம்மைக்கு சுவாமிக்கு 3 பாடல், அம்மைக்கு ஒரு பாடல், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் அந்த பரிவார தெய்வங்களாக சொல்லப்படுகின்ற வைரவ கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரன், லக்குமி, கலைமகள், துர்க்கை, சந்த மாதர், 33 தேவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு போற்று செய்துபடியாக ஒரு பாடலை வைக்கின்றார். அதன் பிறகு இந்த 10 பாடல்கள், இது சிறப்பு பாயிரமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இது காப்பு பருவமாக நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ்ல தொடங்குகின்றது. முதல் பாடல், ஏர்கொண்ட கருநிறை காலத்தை வெண்டிரை கையலின் எடுத்து நேற்றும் கடும் பிழையை நோக்காது
திருவினொடு சுவை அமுது கதிர்மணி தனக்கு தவிடும் பேர்கொண்ட நன்றியே பாராட்டி வெண்கேழ் பெரும் கடல் பள்ளி கொண்டு பிறங்கு நீர் புவிமிசை புருடோத்த அப்பெரும் பெயர் நிறைவு அண்ணல் காக்க பெயர் நிறுவும் அண்ணல் காக்க ஏர்கொண்ட தன்னை தலைப்பருவம் ஊறுதரும் இலர் என்பது உலகு தேரர்க்கு எடுத்த வெம்பாசமோடு அங்கு சந்தன் கரத்து ஏந்தி மதத்தாரை சிதறி பார்கொண்ட எண்டிசை தரு கண் களிற்று உடல் பணிப்ப செழிக்கால் எழி இப்பகிரண்ட முற்றும் புகுந்து வாய் கலசை பதியுமோர் களிறுதனையே. இதுல ஏர்கொண்ட தன்னை அழகிய யானை வடிவமுடைய விநாயகப் பெருமானை தலைப்பவரும் ஊர்ணரும் இலர் என்பது அந்த கட்டி வைப்பவர்களும் ஏறி செலுத்துபவர்களும் ஒருவரும் இல்லை. விநாயகப் பெருமானுக்கு மேல தெய்வம் இருக்கானா இல்ல. அததான் இங்க விளக்கத்துல சொல்றாரு. அந்த யானை வடிவம் கொண்ட பெருமானை தன்னை கட்டி வைப்பவர்களும் முதுகின் மேல் ஏறி செல்பவர்களும் இந்த உலகத்தில் இல்லை என்பது கூறுவது போல. விநாயகப் பெருமான் யானை வடிவம் தான். ஆனா அதனாலதான் அந்த நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் காப்புச்செயில் வைக்கின்ற பொழுது திருவருட்பயனிலே நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். அது மற்ற குஞ்சரம்லாம் யானைகள், அது பொது. இது நற்குஞ்சரம், இது சிறப்பு. நற்குஞ்சரம் என்பது நன்மையை கொடுக்கக்கூடியது. அதற்கு மேல் ஒரு நன்மை இல்லை. விநாயகப் பெருமானால் கொடுக்கக்கூடிய நன்மையை விட மேலான நன்மை வேற ஒன்று என்ன இருந்து விட போகுது அப்படிங்கிற தன்மையில அவர் இந்த குஞ்சரத்தின் மேல ஏறி போகலாம், அந்த குஞ்சரத்தின் மேல ஏறி போக முடியாது. அவர் ஒருவரும் இல்லை என்று அதை நமக்கு காட்டுகின்றார். ஏறி செல்பவர்களும் இந்த உலகில் இல்லை என்பதை கூறுவது போல பாசம் அங்குசம் என்னும் இரண்டையும் தன் கைகளிலேயே தாங்கி, பாசம் அங்குசம் அந்த விநாயகப் பெருமான் வைத்திருக்கக்கூடியது. அது அந்த யம பயத்திலிருந்து நீக்கக்கூடியவர், ஆன்மாக்களை அவர் கட்டுக்களிலிருந்து நீக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அதனாலதான் வினைகளை அறுப்பவன் விநாயகப் பெருமான். அது நமக்கு சொல்றார். பாசம் அங்குசம் என்னும் இரண்டையும் தன் கைகளிலேயே தாங்கி மத நீரை பெருக்கி திசை யானைகள் நடுங்குமாறு தன் பெரிய செவிகளால் காற்றை எழுப்பி, அதாவது மதநீர் கன்னங்கள்ல மதநீர் பொழிகின்ற கன்னத்தை உடையது யானை. இந்த விளக்கம் நமக்கு வாகீச முனிவர் அருளி செய்த ஞானாமிர்தம் என்ற நூலின் காப்பு செயல்ல சொல்லப்படுகின்றது. யானைகளுக்கு இருப்பது அந்த கண்ண நீர், கபால நீர், அது நிறைய சொல்லுவாங்க. இது ஞானத்தை குறிப்பது. ஞானத்தையும் கிரியையையும் குறிப்பது நமக்கு இந்த இந்த யானை முகத்தில் வரக்கூடிய அந்த நீர். அதை இங்க சொல்றார். மத நீரை பெருக்கி திசை யானைகள் நடுங்குமாறு, 8 திசையில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே நடுங்கும்படி. இங்க திசை யானைகள் என்று சொன்னதுனாலே அது இந்திரனுடைய 8 திக்கும் இருக்கக்கூடிய அந்த யானைகள், அவனுடைய யானைகள். அது அவனுடைய பதவியை இந்திரன் ஏறி செல்வதனால அதுவும் கர்வம் கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட யானைகள் இருந்தெல்லாம் இது மேலானது என்பதை சொல்லும்படியாக அங்க அத நமக்கு சொல்றார். திசை யானைகள் நடுங்குமாறு தன்னுடைய பெரிய செவிகளால் காற்றை எழுப்பி, இது விநாயகப் பெருமானுடைய அந்த முகம், வேள முகம், அதுல இருக்கக்கூடிய செவி, அந்த செவி வினைகள் எல்லாம் விரட்டுகின்றது. அப்படி விரட்டுகின்ற பொழுது அந்த 8 திக்கும் இருக்கக்கூடிய மற்ற யானைகள், அந்த பொது தல வடிவம் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றதாம். ஆக யானைகள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது பெருமளமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் விரட்டுகின்றது. எதனால? விநாயகப் பெருமானுடைய செவி அதனை செய்கின்றது. எவ்வளவு பெரிய செயல் பாருங்க. அந்த யானையினுடைய செவி இரண்டும் வினைகளை விரட்டுகின்றதாம். செவிகளால் காற்றை எழுப்பி எல்லா உலகங்களிலும் புகுந்து உலவி வருகின்ற இந்த யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமான் தொட்டிக்கலையில் உரைகின்ற செங்கழுநீர் விநாயகர். செங்கழுநீர்
விநாயகராக இந்த துட்டிக்கலையில் எழுந்தருளி இருந்து அடியவர்களுக்கு வந்து வணங்குகின்றவர்களினுடைய வினைகளை எல்லாம் விரட்டி கொண்டிருக்கின்றார். விரைந்து எழுந்து வந்த காரிய விஷத்தை அங்க திருமாலை சொன்னதுனால அவருக்கு சொல்லப்பட்ட இங்க செய்தி. ஏன்னா திருமால் தான் முதல்ல சொல்றாரு. ஏன் திருமாலை முதல்ல வைக்கணும் அப்படின்னா, காத்தல் தொழிலை அவர் செய்வதனால் அவருக்கு முதல்ல ஒரு பாடலை வைக்கின்றார். அதுல விரைந்து எழுந்து வந்த கரிய விஷத்தை திருப்பார்க்கடல் கொடுத்தது. அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது விஷம் வந்தது இல்லையா? அந்த குற்றத்தை மனம் கொள்ளாமல் திருமகள் அமிர்தம், கௌத்துமணி ஆகியவற்றை தனக்கு வழங்கிய உதவியை பாராட்டி அந்த பார்க்கடல் மேல் பள்ளி கொண்டு இந்த உலகில் புருடோத்தமன் என்று பெயர் கொண்ட பெருமையை உடைய திருமால் காத்து அருள்வாராக. அவர் எப்பேற்பட்டவர்? அந்த விடத்தை கொடுத்த அந்த கடல்லையே பள்ளி கொண்டு படுத்திருக்க கூடியவர். திருமகளையும் அந்த அவர் அணிந்திருக்கக்கூடிய கௌத்துவ மணியையும் பெருமானிடத்து வேண்டி பெற்றவர். அந்த வேண்டி பெற்ற அந்த பார்க்கடலில் பார்க்கடலிலிருந்து வந்த திருமகளை தனக்கு பாகமாக்கி கொண்டார். அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த மணிகள், ஏராளமான மணிகள் வந்தது. அதுல அந்த கௌத்துவ மணி என்று சொல்லக்கூடிய மணி, அதை தன் மார்பில் சூடிக்கொண்டார். அப்படி இந்த கடல் நமக்கு கொடுத்த இதையெல்லாம் நமக்கு பாராட்டி அவர் அந்த விஷத்தை கொடுத்தாலும் அதனை மனம் கொள்ளாமல், அதனை ஒரு பொருட்படுத்தாமல் இதையெல்லாம் கொடுத்திருக்கின்றதே என்று நன்றி பாராட்டி அந்த திருக்கடலிலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இந்த உலகத்தை காத்தல் தொழிலை அப்படி பள்ளி கொண்டு செய்கின்றார். அந்த ஆதிசேடனினுடைய அந்த உடம்பில் படுத்துக்கொண்டு பாம்பை பஞ்சனையாக படுத்துக்கொண்டு காத்தல் தொழிலை செய்கின்றார். அவரை திருமால், பெருமை உடைய திருமால் காத்து அருள்வாராக என்று அவருக்கு காப்பு செய்யல முதல்ல அவருக்கு வணக்கத்தை வைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நாம மீதி எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களை அடுத்த பதிவிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் அடுத்து சிதம்பரேசருக்கு 4 பாடல்களை வைக்கின்றார். அதனால அதை அடுத்த பதிவிலே நாம அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி இதோடு நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். செங்கல் நீர் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் மேல்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.